மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மேனாள் தலைவர் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் கேவி தங்கபால் அவர்களே, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் மேனாள் அமைச்சர் மேனாள் தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, நம்முடைய அகில இந்திய செயலாளர் என் அருமை சகோதரர் திரு சி.டி. மெய்யப்பன் அவர்களே, மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜே.எம். ஆரூன் அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, நம்முடைய மாநில நிர்வாகிகள் திரு ராம்மோகன் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு தாமோதரன் அவர்களே, எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நம்முடைய சென்னை மேற்கு மாவட்டம் என்றாலே எந்த ஆர்ப்பாட்டமாகட்டும் போராட்டங்களாகட்டும் ஒரு முதன்மை மாவட்டமாக களத்தில் நின்று போராடக்கூடிய இளம் தலைவர்களை பெற்ற மாவட்டம் மேற்கு மாவட்டம். கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் உங்களிடம் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழியத்தான் இங்கே வந்திருக்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கம் ஏறக்குறைய 139 ஆண்டுகள் ஒரு பழமை வாய்ந்த இந்த தேசத்திற்கான மாபெரும் பேரியக்கம். இந்த பேரியக்கம்தான் எல்லா மக்களுக்குமான ஒரு தேசிய கட்சி. எல்லா தேசிய கட்சிகளும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டும்தான் அனைத்து தரப்புமான அனைத்து மக்களுக்குமான, குறிப்பாக குரலற்றவருடைய குரலாக இருக்கின்ற இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். அந்த இயக்கத்தில் நம்ம எல்லாம் அர்ப்பணித்து பணியாற்றுவதில் இந்த பிறப்பின் மிகப்பெரிய பெருமையாக நாம் கருதுகிறோம். நம்முடைய தலைவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அன்னை இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், இன்று இந்த தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் இருக்கின்ற இயக்கத்தில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் 2 விதமான கருத்துக்களை சொன்னார்கள். ஏதோ பேச வருகிறார், ஆனால் பேச மறுக்கிறார் என்று திரு எஸ்.எம். குமார் அவர்கள் குறிப்பிட்டார். நாம் பேச வருவதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த தேசத்திற்கு பேச்சுரிமையும் கருத்துரிமையும் எழுத்துரிமையும் கொடுத்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். நம்ம யாரும் தடுத்து விட முடியாது. ஆனால் நம்முடைய அளவுகோல், நம்முடைய உயரம் என்ன என்பது நமக்கு தெரியும். முதலில் நாம் இந்த தேசத்தில் பிடித்திருக்கின்ற பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும். அதற்காக எல்லோரும் இணைந்து போர்க்குரல் கொடுக்கின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் ஒன்று பேசினால் பத்திரிகைகள் ஒன்று எழுதுகின்றன. கட் அண்ட் பேஸ்ட் என்று சொல்லுவார்கள். முதலில் பேசுவதை விட்டு விடுகிறார்கள், கடைசியில் பேசுவதை விட்டு விடுகிறார்கள். இடையில் பேசுவதை எடுத்து பத்திரிகையிலும் ஊடகங்களையும் தவறாக சித்தரிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி என்பது இந்த தேசத்தை பாதுகாக்க வந்திருக்கின்ற கூட்டணி. அரசியலமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாக்கின்ற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி இன்னும் நீண்ட நெடிய நாட்கள் நீடித்து வெற்றி வாகை சூட வேண்டும், பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணியில் எந்தவித சேதாரமும் ஏற்படாமல், எந்தவித குழப்பங்களையும் யார் ஏற்படுத்தினாலும் அதை அனுமதிக்காமல் பாதுகாத்து கொள்ளுகின்ற இயக்கமாக நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் 400 தொகுதிகளை மோடி வெற்றி பெறுவார் என்று எழுதினார்கள். ஆனால் 400 தொகுதிகளை வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக ஆட்சி அமைப்பார், 3வது முறையாக மோடி ஆட்சி என்று தேசம் முழுவதும் பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் பரப்பி வந்தார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெறுவது திக்குமுக்காடி 4 ரவுண்டில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வி அடைந்திருக்கிறார். இதுதான் இந்த தேசத்துடைய முடிவு. எப்படி இங்கிலாந்தில் 650 தொகுதிகள் கொண்ட நாடாளுமன்றத்தில் 15 ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சி செய்தது. 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டு லேபர் பார்ட்டி, மிகவும் பழமையான கட்சி, தொழிலாளர் கட்சி. அந்த தொழிலாளர் கட்சி இடம் போட்டியிடும் பொழுது 4வது முறையாக 68 இடங்களை கூட கைப்பற்ற முடியவில்லை. இதுதான் உலக மக்களுடைய பார்வை,
அதிலும் உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற இந்திய மக்களுடைய பார்வை மாறப்போகிறது இன்னும் வெகு விரைவில். இந்த அளவில்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று இந்த தேசத்தின் குரலாக, இந்த தேசத்தின் முகமாக அங்கே குரல் எழுப்பி வருகிறார். அவருடைய குரலுக்கு எதிராக பதில் சொல்வதற்கு நாடாளுமன்றத்தில் எந்த தலைவரும் இல்லை. மோடி அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறார், கவலையோடு அமர்ந்திருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி பேச்சை கேட்கும் பொழுதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குரல், இந்த தேசத்திற்கான குரல் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு ஒலிக்கிறது என்பதை அவர்கள் பார்ப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி 24 மணி நேரமும் உழைக்கிறார். 84 வயதை கடந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு நாளைக்கு 10-12 கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறார். ஹெலிகாப்டரில் போகிறார், விமானத்தில் போகிறார், காரில் போகிறார், நடந்து போகிறார். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுதுடைய கேள்வி. நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்ற காலம் இந்த காலம். 99 தொகுதி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். 2 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் சுயேட்சையாக வெற்றி பெற்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய எண்ணிக்கை 101. அடுத்த தேர்தலே இந்த 101 என்பதை 275ஆக மாற வேண்டும். 275ஆக மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அதற்கு முதலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நான் தேனியில் ஒரு பிரகடனம் ஒன்றை அறிவித்தேன். ஒரு பூத் 10 யூத் என்று. ஒரு பூத்துக்கும் 10 யூத்துகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பணியை மேற்கு மாவட்டம், மத்திய சென்னை முதலில் நடைமுறைப்படுத்த வேண்டும். யூத்துகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 இளைஞர்கள். இதை நீங்கள் கண்டுபிடித்தால் SM குமார் அவர்கள் வைத்த கேள்வி, கோரிக்கை நிறைவேறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அருமை சகோதரர் ரஞ்சன்குமார் அவர்கள் சொன்னார், கட்டமைப்பை பற்றி இங்கே சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்று. ஒருபோதும் அவர் கவலைப்பட வேண்டாம். தலைவர் ராகுல் காந்தியுடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருடைய நேரடி பார்வையில் நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த தவறு நடந்தாலும் அவருடைய கவனத்திற்கு செல்லும். எந்த தவறு நடந்தாலும் நேரடியாக என்னுடைய கவனத்துக்கு அதை சொல்லுவார்கள். நீங்களும் அப்படி ஏதாவது தவறுகள் நடந்தால் ரஞ்சன்குமார் மட்டுமல்ல, நம்முடைய தோழர்கள் எந்த பிரச்சனை என்றால் நேரடியாக அணுகலாம். பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், ஒரு காலத்தில் ஒரு தவறை செய்திருப்பார், அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அவரை ஓரங்கட்ட வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இடதுசாரிகள் என்ன குரல் கொடுக்கிறார்களோ அதற்கு நேர்மறையாக வலதுசாரிகள் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி வாதங்களில் பாருங்கள், ஒரு கட்சிக்கும் ஒருவரை அழைப்பார். ஒருவர் வலதுசாரி என்று அங்கே அமருவார், இன்னொருவர் செயற்பாட்டாளர் என்று ஒரு அமருவார், இன்னொருவர் பத்திரிகையாளர் என்று சொல்லுவார். இந்த 3 பேரும் யாரை ஆதரிப்பார்கள் என்றால் பெரும்பாலும் வலதுசாரிகளை ஆதரிப்பார்கள், குறிப்பாக பாஜகவை ஆதரிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் திட்டமிட்டு இப்படி வேலை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி திட்டமிட்டு வேலை பார்க்க வேண்டும், இந்த கேள்வியும் இந்த வினாவும் நம்மிடம் இங்கே எடுகிறது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நமக்குள் எந்த கருத்து பரிமாற்றங்கள், கருத்து ஆச்சரியங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் நாம் தீர்த்து கொள்ளும் இடத்தில் இருக்கிறோம். கிராமங்களில் சொல்லுவார்கள், 2 விதமான பகை இருக்கிறது. ஒன்று பேசி தீர்த்து கொள்ளும் பகை, இன்னொன்று வெட்டி தீர்த்து கொள்ளும் பகை என்று. வெட்டி தீர்த்து கத்தியிட்டு வெட்டுவதில்லை, உறவை முறிப்பது, உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை என்று. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கும் முரண்கள் எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளும் முரண்கள் தான். நாம் எல்லோரும் சகோதரர்கள். இந்த தேசத்திற்காக உழைப்பதற்கு, இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் சரிசமமாக பார்ப்பதற்கும் சுயமரியாதை ஏற்படுத்துவதற்கும் நாம் எல்லோரும் இந்த இயக்கத்திலே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். இதை பெரியவர், சிறியவர், பெரிய பதவியில் இருக்கிறார், சிறிய பதவியில் இருக்கிறார் என்று ஒருபோதும் யாரும் நினைக்க வேண்டாம். எல்லோரும் தலைவர்கள் தான். உருவாக ஒரு பரிணாம வளர்ச்சியில் அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். இந்த தலைவர் பொறுப்பு என்பது ஒரு பொறுப்பு, தலைவர் பதவியெல்லாம் கிடையாது. இந்த பொறுப்பு உள்ளவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். அப்படி தான் நான் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஒரு பூத்திற்கு 10 யூத்துகளை நாம் நியமித்தால்
எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். முதலில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மேற்கு மாவட்டத்திற்கு நாம் சொல்லுகின்ற செய்தி. நாளை புதுடெல்லியில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று 8:40 விமானத்தில் நான் புதுடெல்லி செல்லவிருக்கிறேன். நம்முடைய பெருமைமிக்க தலைவர்களும் சுருக்கமாக தன்னுடைய பதிவுகளை இங்கே செய்திருக்கிறார்கள். பேச வாய்ப்பில்லாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பேச வாய்ப்பு தரப்படும். நம்முடைய திட்டமே வாரத்திற்கு ஒரு கூட்டம் ஒரு மாவட்டங்களில் நடத்த வேண்டும். அது தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அறை கூட்டமாக இருக்கட்டும், ஒரு வாரமும் நீங்கள் நடத்தும் பொழுது நான் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். கடந்த வாரம் தேனியில் ஒரு 5000 இளைஞர்களோடு பேரூராட்சி தலைவர் தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்டார். அங்கே நான் பேசும்பொழுது ஒரு பூத்திற்கு 10 யூத் என்ற பிரகடனத்தை தேனி பிரகடனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு பூத்துக்கு 10 யூத் இல்லை, 100 யூத்துக்களை நான் தருகிறேன், முதன்மை மாவட்டமாக வலிமையாக மாற்றுவோம் என்று நம்முடைய முருகேசன் முன்னாள் மாவட்ட தலைவரும் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களும் அங்கே சொன்னார்கள். எதற்காக இந்த உறுதியை தருகிறார்கள் என்றால், தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசிய ஒற்றுமை பயணம், நியாய யாத்திரை, பாரத் ஜோடோ யாத்திரை, இந்த யாத்திரைக்கு பிறகு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்மை விட்டு விலகி சென்றார்கள். விலகி சென்றதற்கு யார் காரணம்? இப்போ தலைவரெல்லாம் இங்கே பேசினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பார்வையில் பேசினார்கள். ரஞ்சன்குமார் ஒரு பார்வையில் பேசினார், SF குமார் ஒரு பார்வையில் பேசினார். ஒரு சில தகவலை சொல்ல வருகிறார்கள். ஆனால் அப்படி நமக்குள் கருத்து பரிமாற்றியம், கருத்து பிரச்சனைகள் இருந்ததால் அவர்கள் விலகி சென்றார்கள். இனி வரும் காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனை வராமல் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும். நான் மாவட்ட தலைவர் என்றால் இந்த மாவட்ட தலைவர் அந்த மாவட்டங்களில் பொறுப்பாளருக்கு தொண்டராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாநில தலைவர் என்றால் தொண்டருக்கு தொண்டராக மாறிவிட வேண்டும். இந்த செயலை ஒவ்வொருவரும், எங்களுக்குள் எந்தவித சிக்கலும் இல்லை, எங்களுக்குள் எந்தவித மனமாச்சரியமும் இல்லை, அப்படி என்ற நிலைக்கு நாம் வந்தால் ஒரு பூத்திற்கு 10 யூத் இல்லை, 100 யூத்துக்களை நாம் ஒற்றுமையாக சேர்க்கலாம். தலைவர் ராகுல் காந்திக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று இயங்குகின்ற தோழர்களும் தலைவர்களும் உண்டு. அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயல் திட்டத்தில் நாம் இறங்க வேண்டும், இதில் வெற்றி காண வேண்டும். எனக்கு 6 மாதம், நான் இன்றிலிருந்து 6 மாதம் மேற்கு மாவட்டத்திற்கு கொடுக்கிறேன். இந்த 6 மாதத்தில் உண்மையான பூத் கமிட்டி, உண்மையான தோழர்கள், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற வருபவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள், நான் ராகுல் காந்தியுடைய கையெழுத்தை வாங்க வேண்டும், ராகுல் காந்தியிடம் நான் உறுப்பினராக சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் சொன்னேன், ராகுல் காந்தி எந்த கட்சியில் இருக்கிறார்? அவர் காங்கிரஸில் இருக்கார். அப்போ காங்கிரஸில் இணைங்கன்னா, எனக்கு காங்கிரஸில் யாரை போய் பார்க்கறது, யாரை அணுகுவது, நான் யாரையாவது அணுகினால் உடனே என்னை சேர்த்து கொள்வார்களா? இந்த கேள்விகள்லாம் கிராமங்களில் வருகிறது. ஆகவே என்னுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் பெருமக்கள், நீங்கள் அனைவரும் சேர்ந்து இளைஞர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும். இளைஞர்களை கட்சியில் சேர்த்து காங்கிரஸ் கட்டமைப்பு வலிமை பெறுகிறது, காங்கிரஸ் பேரியக்கம் பலப்படுகிறது என்றால் இந்தியா கூட்டணி பலம் பெறுகிறது, இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது. இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால், பலம் பெற்றால் இந்த தேசம் வலிமையாகிறது என்றுதான் பொருள். ஆக இந்த அடிப்படையில் நம்முடைய பொறுப்பாளர்கள் இன்று முதல் தங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு, யாரெல்லாம், நான் கூட இப்போ தலைவர் ராகுல் காந்தி கிட்ட கடந்த மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், தற்காலிகமாக பொறுப்பாளர்களை போடுவோம், யார் ஓடுறாங்களோ 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் அவர்களை நிரந்தர தலைவராக்குவோம், இதற்கு தயாராக இருக்கிறார்கள் அனைவரும் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரோடு இது நல்ல ஒரு ஆலோசனை தான், நீங்கள் அவருடன் ஆலோசனை செய்யுங்கள் என்று சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்னை பொறுத்தவரை யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் நேர்மையாக உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள்தான் நான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக நான் பரிந்துரை செய்வேன். எனக்கு வேண்டியவர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என்னோடே பழகுபவர், அவர்களை செய்தால் என் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், கட்சிக்கு பயன்பெற மாட்டாங்க. எனக்கு வேண்டிய மன்னர் என் வீட்டில் வச்சுக்கலாம், எனக்கு வேண்டிய மன்னர் நான் கொஞ்சம் காசு பணம் கொடுக்கலாம், எனக்கு வேண்டிய மன்னருக்கு என் காரில் 2 இருக்கிறத 1 கொடுத்துடலாம், வேண்டிய மாணவர் 2 ஏக்கர் இடம் இருந்தால் 1 ஏக்கரை கொடுத்துடலாம். ஆனால் கட்சி பொறுப்பை கொடுத்தோம்மா அதை விட பாவகாரமான செயல் எதுவும் இருக்க முடியாது. மிகப்பெரிய பாவம் தலைவர் ராகுல் காந்திக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும்.
பெருந்தலைவர் காமராஜருக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும். ஆகவே நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, தன்னுயிரை கொடுத்து இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தோழர்கள் எல்லாம் இதை மனதில் வாங்கி கொண்டு தலைவர் ராகுல் காந்திக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நன்றியுணர்வோடு இந்த காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும் கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துங்கள், வலிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய மத்திய சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் பயணம் இன்றிலிருந்து தொடங்கி 6 மாதத்துக்குள் ஒரு பூத் 10 யூத் என்பதை நீங்கள் நியமித்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.